ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொன்மலை ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்டர் ராகி மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 10 கிலோ ராகி எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு 6லேருந்து 7 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ராகியில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக போகும். இப்போ இந்த ராகியை 7 தடவை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே 10லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ 12 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் தண்ணி விட்டு 2 தடவை கழுவி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு காட்டன் துணியில் கட்டி 2 நாள் அப்படியே வச்சிருங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டால் போதும். இந்த ராகி மாட்டில் சுகர் சேர்க்காதனால இந்த களி, கூழ், தோசை, சப்பாத்தி, இடியப்பமாவும் செஞ்சு சாப்பிடலாம். நான் ஏற்கனவே நம்ம ஹெல்த் மிக்ஸ் வச்சு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே முளைக்கட்டி வந்துடுச்சு. இல்லை 1லேருந்து 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கிலோ ராகிக்கு 50 கிராம் பாதாம், 5லேருந்து 6 ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம ராகியையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ராகி நல்லா ஆற விட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை 6 மாத குழந்தையிலேருந்து சாப்பிடலாம். ஏன்னா அந்த மாவை சலிச்சு அப்புறம் தான் பேக் பண்ணுறோம். இப்படி தாங்க நம்ம பொன்மலை ஸ்ப்ரவுட்டர் ராகி மால்ட்டு ஒவ்வொரு தடவையும் சுத்தமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நம்ம ஸ்ப்ரவுட்டர் ராகி மால்ட்டு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பொன்மலை ராகி மால்ட்டு வச்சு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஆப்பிள் ராகி போட்ரேஜ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு பேரிச்சம்பழம், 5 உலர் திராட்சை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஆப்பிளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1லேருந்து 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. கூடவே பாதி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஊற வச்ச டேட்ஸ், உலர் திராட்சையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பத்துக்கு அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பொன்மலை ஸ்ப்ரவுட்டர் ராகி மாட்டில் இருந்து 2 ஸ்பூன் ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்டர் ராகியில் அதிகளவு கால்சியம், அயன் சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த மாவை டெய்லி சாப்பிடும்போது சுகர், கேன்சர் வராமலும் நம்மளால தடுக்க முடியும். கரைச்ச மாவை ஒரு பேனில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்ச ஆப்பிள் பேஸ்ட்டையும் சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 6 மாத குழந்தைக்கு செய்கிறதுனால தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு செய்யும்போது பால், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஆப்பிள் போரேஜ் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.